கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் எரேமியா 20வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எரேமியா தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன் மன குமரல் என்று நான் பேச விரும்புகிறேன். எரேமியா சொல்லுகிறார், என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் யாராவது செயல்பட்டாலோ இல்லாட்டி உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நீங்கள் நடந்தாலோ அவர்களிடத்திலே போய் ஏன் இப்படி நடந்தது, இல்லாட்டி ஏன் அவங்க கிட்ட போய் இப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட போய் வாதாடுகிறதற்கு பதிலாக தேவனிடத்திலே போய் எரேமியா எல்லாவற்றையும் சாட்டி விட்டது போல நீங்களும் சொல்லுவீர்களானால் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவுகள் வரும். என்னுடைய வாழ்நாளிலெல்லாம் நிறைய முறை செவ்வறு புறமாய் திரும்பி நின்று செவுத்தை பார்த்துட்டு அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடக்குதேன்னு சொல்லி அழுத நாட்கள் உண்டு. வானத்தை நோக்கி பார்த்து விட்டு அழுத நாட்கள் அநேகம் உண்டு. யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் தேவ சமூகத்தில் சாட்டி விட்டதுக்கு பிறகு அந்த காரியங்கள் நாளாக நான் நினைத்து பார்க்காத விதத்தில் எனக்கு அற்புதமாய் மாறினது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டுக்காங்க. உங்களுடைய மன குமரல்களை நீங்கள் ஆண்டவரிடத்திலே சாட்டி விடும்போது அது பிரச்சனையாக இருக்கிறது அற்புதமாக மாறும். தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். அன்னாளுடைய மன குமரலை இவ வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே ஆண்டவரிடத்திட்ட அழுதுகிட்டு இருக்கிறா. அவ ஜோமன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏலிக்கு தெரியாது. ஆனா அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்டுக்கு உன் கண்ணீரின் அர்த்தம் அறிந்தவர் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, எங்கேயும் போய் வாதாட முடியல, எல்லா இடத்துலையும் தோற்று போய் இருக்கிறேனேன்னு ஒரு நிலைமையில நீ இருந்தனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவைகளை நான் மாற்ற போகிறேன், அற்புதத்தை செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால உங்களுடைய காரியங்களை நீங்கள் இயேசுவினிடம் சாட்டி விடுவது நல்லது. அப்படி இருந்தால் உங்க பிரச்சனைகள் மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை ஆண்டவரே உம்மிடத்திலே இந்த பிள்ளைகள் சாட்டி விட்டார்கள். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.